எஸ்ஏ எக்ஸாம் கேன்சல் ஆகுமா இல்லையா? வழக்கு விரைவில் முடிக்கப்படும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்வு. கண்டிப்பா ஈஸியா கொஸ்டின் பேப்பர் வராது, ரொம்ப கரெக்டா நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி இஷ்யூஸ் போயிருக்கனால இந்த வரக்கூடிய இருக்கக்கூடிய டயத்தை இது ஒரு அரிய வாய்ப்பு இது உங்களுக்கு. நீங்க உண்மையிலே ப்ராப்பரா இந்த எக்ஸாம் படிச்சுட்டீங்களா? கவலையே படாதீங்க, இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். என்ன இருப்ப போகுது, 4 மாசம் தள்ளி போதா? இவ்வளவுதானே. உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 26ல நீங்க உடுப்பு போடணும். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஏ எக்ஸாம் கேன்சல் ஆகுமா இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்டுருக்காங்க. மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சார் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன், இந்த டெலிகிராம் குரூப்ல பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு, இல்லை அந்த ஊர்ல இருந்து ஒரு சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆக போகுது. இதுதான் பத்தி பேசிட்டீங்க. எப்படி கேன்சல் ஆகும், ஏன் கேன்சல் ஆகணும்? இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நடந்து இதுல ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்ததா கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம சொல்லலாம். நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஜூன் 28 இதுதான் நமக்கு லாஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருந்தாங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இல்ல இந்த எக்ஸாமினேஷன் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னது. அதோட ஆணைக்கிணங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணியிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. டேட் எந்த விதமான டேட் பார்த்தீங்கன்னா முன்னறி இந்த டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம தள்ளி வச்சிருக்காங்க. ரைட், ஓகே, தள்ளி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது கேன்சல் ஆயிரும். அடுத்து பிசி எக்ஸாம் வருது, இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. பிசி எக்ஸாம் வரட்டும், சரிங்களா? பிசி எக்ஸாம் வரட்டும், நல்ல விஷயம் தான். அதுக்கு படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பாஸ் பண்ணி வேலை வாங்கட்டும். ஓகேவா? ஏன்னா லாஸ்டா நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில எஸ்ஏ எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு ட்ரைனிங்கு கூப்பிடுவாங்க. வழக்கு விரைவில் முடிக்கப்படும். ஏன்னா ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்வு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாழ்வாதாரத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் எந்த விதமான தடையும் கொடுக்காது. அதில் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது தவறு நடந்திருக்கா, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை கேஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் ஒழிய அதை வச்சுக்கிட்டு காமனா இருக்கக்கூடிய இனிமேல் இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் என்ன பண்றீங்கன்னா அதெல்லாம் வரவிட்டீங்க. சரிங்களா? ஒரு விஷயம் ஜூன் 28 சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, ஜூலை அதுக்குதான் ஒரு 50 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் டைம் கிடைக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன் செப்டம்பர்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த டைம் வரைக்கும் உங்களை யோசிச்சு பாருங்க. யூஸ்வலாவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 75 நாள்ல இருந்து 90 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளை பார்க்க ஒரு 150 நாள் டைம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இருக்கக்கூடிய டயத்தை இது ஒரு அரிய வாய்ப்பு இது உங்களுக்கு. நீங்க உண்மையிலே ப்ராப்பரா இந்த எக்ஸாம் படிச்சுட்டீங்களா? கவலையே படாதீங்க, இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். நாள் ரொம்ப நிறைய இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாள் இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் படிச்சவங்க தயவு செய்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அன்வான்ட் டாக்ஸ் போயிடாதீங்க. யாரு என்ன சொன்னாலும், எந்த மெசேஜ் எந்த குரூப்ல வந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. சும்மா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கு டைவர்ட் ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்க தான் உங்களை லாஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சு நல்லா டெஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க, ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இந்த கேப்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டல்லாக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இதை விட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா. என்னைக்கு வந்தாலும் நான் எக்ஸாம் நாளைக்கு கூப்பிட்டு எக்ஸாம் எழுத வச்சா நான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100% நான் பண்ணுவேன். அதுதான் உங்களுடைய ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். நாளைக்கு கூப்பிட்டாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டேட் கொடுத்து அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றது அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு கேஸ் முடியுதோ இமீடியட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே. இப்போ சனி ஞாயிறு இருந்தாலும் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் அடிச்சா மண்டே கூட வைக்கலாம், தாராளம் வைப்பாங்க. அழகா ஒரு காலேஜ் கிடைக்கும், அழகா ஸ்கூல் இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் மட்டும் மண்டே டேத்தில் மாதிரி சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால தேவையில்லாமலும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய இது வரைக்கும் நடந்த நீங்க எல்லா டெஸ்ட்டையும் திரும்பி பாருங்க, எல்லா ஸ்கூல் புக்ஸையும் திரும்பி படிங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ நாள் இருக்கும்போது கண்டிப்பா ஈஸியா கொஸ்டின் பேப்பர் வராது.
ரொம்ப கரெக்டாக நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி இஷ்யூஸ் போயிருக்கனால இந்த வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக நடக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் உங்களை வந்து என்ன பண்ணுவீங்க, எக்யூப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்களை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தயாராகுங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், டஃப்பாக தான் வரும், ஈஸியாக வராது. ஈஸியா வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டைம் நம்ம படிச்சுட்டோம், என்னைக்கு நம்ம வந்து ஈஸியா கிளியர் பண்ணலான்னு மட்டும் நீங்க எளிதா எதுவுமே எடுத்துக்காதீங்க. நல்லா இந்த திரும்ப 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 படிங்க. எந்த அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ, இப்போ நீங்க சொல்லலாம், சார் நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிட்டேன், டெஸ்ட் போட்டு முடிச்சிட்டேன், அதை மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ணியாச்சு. அகைன் ரிவிஷன் பண்ணுங்க, 10 தடவை கூட ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்ண உங்களை ஆட்டோமேட்டிக் நீங்க அப்படியே உங்களுடைய மைண்ட் கூர்மையாயிட்டு இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அப்படி பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் போடுவீங்க, பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிஎஸ், அதில் எஸ்பெஷல் சயின்ஸ், ஜிகே, எல்லா பாட்டும் எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு படிக்க முடியுமோ, என்னெல்லாம் தேடி படிக்க முடியும், எல்லாத்தையும் தேடி படிங்க. எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் உங்களால் போட முடியும் போடுங்க. திரும்ப திரும்ப படிச்சதெல்லாம் திரும்ப படிங்க. புதுசாக நிறைய விஷயம் தேடுங்க. எந்த அகாடமி, எந்த சோர்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதை வாங்கி போட்டு பாருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில எல்லா விதமான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அப்படி நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த என்னைக்கு மேபி என்ன இருக்க போகுது, 4 மாசம் தள்ளி போதா, இவ்வளவுதானே. உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 26ல நீங்க உடுப்பு போடணும். அது கண்டிப்பா நடக்கும். அந்த யூனிஃபார்ம் 2026ல நீங்க கண்டிப்பா போடணும்னா அது கண்டிப்பா நடந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதையும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, நீங்க படிக்கிறது மட்டுமே வைங்க. சரிங்களா? ஸோ வேலைக்கு போய் படிச்சிட்டீங்களா, ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு டைம். அது இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் படிச்சா கூட போதும். திரும்ப திரும்ப படிங்க. ரிவிஷன் மட்டும் தான் உங்களை சக்சஸ் பண்ணும், வேற எதுவுமே உங்களை சக்சஸ் பண்ணாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல நீங்க முதல் ஒரு பட்டதாரியா இருந்திருக்கலாம், இல்ல முதல் ஒரு அரசு அதிகாரியா இருக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய சமுதாயமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களை பார்த்து அப்படியே நிறைய பேர் வருவாங்க. உங்க குடும்பம் அப்படியே மாறும், உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். சரியா? ஸோ அப்ப தேவையில்லாம பேச்சை கேட்டுட்டு நீங்க வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணீங்க. ரொம்ப வந்து தெளிவா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். இந்த இயர், இந்த வாரம் அது யோசிச்சு பாருங்க, 1000 கிடையாது, 500 கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இவ்வளவு பெரிய வேகன்சி கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் 1 மார்க், 1/2 மார்க், 2 மார்க்ல மிஸ் பண்ணுவங்களா, இந்த டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாது. புதுசா வந்துட்டீங்களா, நீங்களும் விட்டுறக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு இதை ஒரே இந்த 3300 சில வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். இந்த யூனிஃபார்ம் நீங்க கண்டிப்பா 2026ல உங்களுடைய சாருங்க ஏறும், உங்களுக்கு கண்டிப்பா ஏறும். நீங்க ட்ரைனிங் கண்டிப்பா போவீங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குறிக்கோள்ல அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம் தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வேற எந்த விஷயத்தையும் தேவையில்லாம நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க, எங்கேயும் சுத்தாதீங்க. திரும்ப திரும்ப படிங்க. படிச்சுட்டு என்னைக்கு கூப்பிட்டாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல நீங்க எக்ஸாம் எழுதணும், ஸ்பாட்ல எழுதுற மாதிரி அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். அப்படி நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஸோ வரக்கூடிய என்னைக்கு வேணாலும் அந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலாம். ஸோ கேஸ் முடிஞ்சோடனே என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலாம். ரிலீஸ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே ஓகே நான் வேலை வாங்கிட்டேன்ற ஒரு நம்பிக்கை உங்க கையில வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இந்த டயத்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் அணியணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.